வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் மதுரைக்காரன் விஜய். இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால், வரிச்சியூர் பக்கத்தில் இருக்க குன்னத்தூர்கிட்ட இருக்கிற ஒரு அஸ்தகிரீஸ்வரர் ஒரு சிவன் கோவில் தான். இது ஒரு 1300 வருஷம் பழமையான ஒரு குடவரை கோவில் தான் இது. போகிற வழியில் பார்த்தோன்னே சரி போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனோம். அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. இது ஒரு தொல்லியல் துறைக்கு கட்டுப்பாட்டு கீழே இருக்கிற ஒரு கோயில். நீங்கள் எந்த வழியில் போகணுன்னு சொன்னால், மதுரையிலேருந்து சிவகங்கை ரோடு, அதில் வரிச்சியூர் ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் வரிச்சியூர்னு ஒரு ஊர் வரும். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்ரு குன்னத்தூர் ரைட்டில் திரும்பவும் குன்னத்தூர் வழியில் போனீங்கன்னா அந்த பாறை தெரியும். அப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு வச்சுருப்பாங்க, அதான் என்ட்ரன்ஸில் காமிச்சிருப்பேன். கோயில் அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு கோயில். இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னென்னா, சூரியன் மாதிரி மேற்கு திசை நோக்கி இந்த குடவரை கோயில் அமைஞ்சுள்ளதால் இதுக்கு அஸ்தகிரீஸ்வரர் கோயில் அப்படின்னு பேர் வந்திருக்கு. இது கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கோயில். இந்த கோயிலில் ஒரு சிறப்பு என்னென்னா, இது ஒரு குடவரை கோவில். நீங்கள் பார்த்தாலே தெரியும், அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. இந்த இடமே அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம். சுற்றி வயல்வெளிகள், மலைகள் இப்படி தான் இருக்கும். நாங்களும் அவ்வளோ அழகாக ரசிச்சுக்கிட்டு தான் உள்ளே போனோம். எப்பயும் போல் வில்வ மரம் இருக்குது வெளியில், வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன கேட்டு, வில்வ மரம். எப்பயும் போல் நம்ம நந்தி சிவனை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருப்பார்ல, அப்படியே தான் இருந்துச்சு. என்ன இது மேற்கு திசையை நோக்கி இருந்தனால ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு அழகு. இதை பார்க்கும்போது என்னடா இதை இவ்வளோ நாள் இங்கிட்ட வந்திருக்கோம், இந்த கோயிலை பார்க்காம போயிட்டோமே, மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஒரு ஃபீலிங். அவ்வளோ ஒரு அழகாக இருந்தார். குடவரை கோயில்னாலே நம்மளோட முன்னோர்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சிவனை வழிபட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வாங்க. ரொம்ப அழகான ஒரு கோயில். வழி எங்கிட்டனா குன்னத்தூர், வரிச்சியூர்லேருந்து குன்னத்தூர் போகிற வழியில் இந்த கோயில் இருக்குது. இன்னும் ஒரு 3 கோயில் போனோம். இதை அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த கோயில் மேலே ஒரு மரம் இருந்துச்சு. கூட வந்த நண்பர் சொன்னார், அந்த மரத்தை பாரு லிங்கம் மாதிரியே இருக்குனாரு. நானும் பார்த்தேன், அதே மாதிரி லிங்க வடிவில் தான் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்கள் பாருங்களேன், அவ்வளோ ஒரு அழகான ஒரு மரம், அது லிங்க வடிவத்தில். மனசு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. நீங்களும் இந்த சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயில் போங்க. வணக்கம், நன்றி.